ஜெபம் செய்வோமாக. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வாரத்தின் முதல் நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உலகம் முழுவதும் வேதனைகளாய் கடந்து போனாலும் கூட ஒரு கூட்ட ஜனநாயக நாங்கள் உண்மை ஆராதிக்கவும் உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்கவும் கொடுத்திருக்கிறதானே இந்த நல்ல வாய்ப்புக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவ பிரச்சனைகளோடு கூட இருக்கவும் ஆண்டவரே, நாங்கள் துதித்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த வார்த்தை நாங்கள் தியானித்து எங்கள் ஆத்மாவிலே ஒரு பிரதான நிலையான பெற்றுக்கொள்ள என் தேவநாயகத்தில் உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். ஆண்டவரே, நாள் தியானிக்கிற வேத வாக்கியங்கள், பாடுகிற பாடல்கள், எடுக்கிற சபைகள் அனைத்தையும் என்று பொறுப்பேற்றுக் கொள்ளும். இந்த ஆளுக்கு ஆசீர்வாதமாய் காணப்பட உதவித்தாலும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் சேர்ந்து நம்முடைய பாட்டு புஸ்தக 14வது கீர்த்தனை நாம் பாடுவோம். ஆத்துமமே என் முழுவுளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று. 14வது கீர்த்தனை. அவரை தொழுது கொள்ள ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களி கொண்டு மகிழக்கிடவோம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதியில் வாருங்கள். துன்மார்க்கன் தான் துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தின் மீது செய்வானியாகில் தன் ஆத்மாவை பிழைக்கப்படுவான். தேவன் கேட்கும் பலிகள் நொறுமண்ட ஆவிதான்
தேவனே நோர்கொண்டதும் நறுகொண்டதுமான இதயத்தை புறக்கணியீர். உங்கள் வஸ்திரங்களை அல்ல ஊழியர்களை கட்டு தேவனாய் கட்டத்தை திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபை உள்ளவர். அவர் தீங்குக்கு மனசாகப்படுவதுமாய் இருக்கிறார். நான் என்னுடைய தகப்பனத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் கும்பாவும் பாவம் செய்தேன். இனிமேல் குமாரன் சொல்ல நான் பார்த்து நல்லா இருப்பேன். நமக்கு பாவம் இல்லை போமானால் நம்மை நாம வெஞ்சங்களா இருப்போம். சத்தியம் நமக்கு இராது. நம்முடைய பாவனை நம்ம அறிக்கையிட்டால் பாவனை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்க கர்த்தர் உண்மையும் நீதிமன்றராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமையுடைய தேவனுடைய அளவில்லா தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பல பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சனிலே மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதத்தோடு அறிக்கிட வேத வசனம் பத்திரமாக்கி நமையுகிறது. நாமே காண் தேவனுக்காக நம்முடைய பாவனை மனத்தாழ்மையாக இருக்கிட வேண்டுவது மதி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுவிட மேன்மையான உபகரணங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறனோட புகழை பிரசாதம் பண்ணவும் உடைய மகா பரிசுத்தமத்தை கேட்கும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையான வேடிக்கை தருணத்தில் பாவங்களை அறிக்கிறது நமது விஷயத்து கடமையா இருக்கிறது. ஆகையால் இங்கிருக்கிற நம் யாவரும் சுத்தேதித்தோடும் தாங்க சத்தத்தோடும் பரம கிருபாசன முழங்கால் படிட்டு ஒரு நிமிஷம் நம்மை ஆளுடைய கரங்களை நாம் ஒப்பு கொடுத்து நம்மை ஆராய்ந்து பார்ப்போமாக. தாவீது சொன்னது போல, நீர் என்னை காண்கிற தேவன், அக்கிரம சிந்தை என்னிலே குடிக்கூடாது, தேவன் எனக்கு செவி கொடார். ஒரு கணம் நம்மை ஆளுடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் பாவியான ஒரு மனுஷனாய், பாவியான ஒரு மனுஷியாய் உடைய சமூகத்தில் நான் வந்து நிற்கிறேன். ஆண்டவரே, என் பாவம் ஆண்டவரே எவ்வளவு பெரிதா இருந்தாலும் என் தேவனாய் கர்த்தாவே அவர்களை சமூகத்தின் ஆழத்தில் போடுவதற்கிறேன். வல்லவராக இருக்கிறபடினாலே அந்த நம்பிக்கையோடு கூட ஆண்டவரே என்னை உங்களுடைய கரையில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவனுடைய கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போமாக. பாவியாகவே வாரே, பாவம் போக்கும் பலியா, பாவியாகவே வாரே, பாவம் போக்கும் பலியா, என் இயேசுவே வாரே, பாவியாகவே வாரே, என் இயேசுவே வாரே, பாவியாகவே வாரே. நீ வா உன் பாவமில்லா நீங்கும் என்று சொன்னீரே, நீ வா உன் பாவமில்லா நீங்கும் என்று சொன்னீரே, தேவா வாழ்க்கை நம்பி சீர்கேடு நீசரும் நான், தேவாவும் வாழ்க்கை நம்பி சீர்கேடு நீசரும் நான், பாவியாகவே வாரே, பாவம் போக்கும் பலியா, என் இயேசுவே வாரே, பாவியாகவே வாரே. நாம் அனைவரும் சேர்ந்து கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சொல்வோமாக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்பட்டிருப்பது பூமியிலும் செய்யப்படுவதாக. என்னோட பத்திரிகளுக்கு தாரும் எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்வதனால் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். என்னை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீவினை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் பலமும் மகிமை நன்றிக்கும் முடிவுகளே. ஆமென். நாம் நீண்ட வண்ணமாகவே 91ஆம் சங்கீதத்தை நாம் முறையாக நாம் வாசிக்கலாம். சங்கீதம்
91ஆம் சங்கீதத்தை நாம் முறைமுறையாக நாம் வாசிப்போம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சகவருடைய நிழலில் தங்குவான். அவர் உன்னை வேடிய கண்ணுக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். ஆகையால் பொல்லாப்புனுக்கு நேரிடாது, வாதை கூடாரத்தை அணுகாது. உன் பாதம் கல்லிடாதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். அவனின் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். சேர்ந்து வாசிப்போம். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த வானகம் பூமியும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினாலே தங்கள் ஒப்புத்து பிறந்தார். பொந்துக்களாகவும் காலத்தில் பாடப்பட்டு சிலுவையில் மரித்து அடக்கப்பட்டு பாவம் அடையினார். 3ஆம் நாள் மருத்துவத்தை எழுதினார். பரமடத்துக்கு ஏறி சர்வவல்ல பிதாவாகிய தேவனை வீற்றிருக்கிறார். அவருக்கு எல்லோரும் மரித்தோர் நியாயத்தில் கூறுவார். பரிசுத்த ஆவி விசுவாசிக்கிறேன். பொதுவாக பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்கள் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சைவ வைத்தியரும் நித்திய ஜீவன் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்கார்வோமாக. வேத பாடம் வாசிக்க நாம் கேட்போமாக. நமக்கு தானே அந்த மகள் பெரியா ஒரே ஒரு வேத பாடம் வழியேற்படலை வாசிக்க கேட்டுக்கொள்வோம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பாடம் லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 25 வரை. நீங்கள் எனக்கு செவி கொடுக்க மனதில்லாமல் எனக்கு எதிர்த்து நடப்பீர்களானால் நான் உங்கள் பாவங்களுக்கு தக்கதாக இன்னும் 7 தனை வாதையை உங்கள் மேல் வரப்பண்ணி உங்களுக்குள்ளே வெளியின் துஷ்ட மிருகங்களை வரவிடுவேன். அவைகள் உங்களை பிள்ளைகளற்றவர்களாக்கி உங்கள் மிருக ஜீவன்களை அழித்து உங்களை குறைந்து போக பண்ணும். உங்கள் வழிகள் பாழாய் கிடக்கும். நான் செய்யும் தண்டனை நாள் நீங்கள் குணப்படாமல் எனக்கு எதிர்த்து நடந்தால் நான் உங்களுக்கு எதிர்த்து நடந்து உங்கள் பாவங்களின் நிமித்தம் 7 தனையாய் வாதித்து என் உடன்படிக்கையை மீறினதற்கு பழிவாங்கும் பட்டயத்தை உங்கள் மேல் வரப்பண்ணி நீங்கள் உங்கள் பட்டணங்களில் சேர்ந்த பின் கொள்ளை நோயை உங்கள் நடுவிலே அனுப்புவேன். சத்துருவின் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவீர்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேதமான வாசிக்கும்படியாச்சு. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சபையாருக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான அறிவிப்புகள். அடுத்த வாரம் நம்முடைய ஆலயத்திலே ஆராதனை இருக்கும்.
வருகிற சனிக்கிழமை சரியாக 7 மணிக்கு நீங்கள் அனைவரும் ஆலயத்துக்கு வர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் வரும் பொழுது இடைவெளி நீங்கள் என்ன செய்யணும், கடைபிடிக்க வேண்டும். ஆகவே மிக கொடூரமான காலமாக இருக்கிறபடினாலே நாம் அரசாங்கம் கொடுத்திருக்க நெறிமுறைகளை கண்டிப்பாக நாம் கடைபிடிக்க வேண்டும். மிக முக்கியமான ஒரு காரியம், வருகிற திங்கட்கிழமையிலிருந்து உங்களுக்கு ஒரு சுற்றறிக்கை நாங்கள் அனுப்ப இருக்கிறோம். ஜெபிக்கிறதான பிள்ளைகள் தொடர்ந்து ஒரு சங்கிலி ஜெபத்தை உருவாக்கி இருக்கிறோம். அது வருகிறதான இந்த மாதம் முடிகிற வரைக்கும், மே மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் இந்த தொடர் ஜெபத்தை நீங்கள் எடுக்க வேண்டும். அதற்கான அறிவிப்புகளை உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி வைக்கிறேன். நேரம் இல்லாதபடினாலே நான் கத்திரி செய்தி கூட கடந்து போக நான் பிரயாசப்படுகிறேன். நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபித்து தேவனுடைய வார்த்தைகளுக்குள்ள நாம் கடந்து போவோமாக. என் கண்மலையாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இவர்களாக இருத்து தியானமும் நமக்கு பிரியமா இருக்க உதவித்தாகும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் இந்த ஆலயத்திலிருந்து இந்த நிகழ்வை கொடுப்பதில் சந்தோஷப்படுகிறேன். நம்முடைய அன்பு சகோதரனுடைய வாலிபர்கள் இதற்கான நல்ல ஒழுங்குகளை செய்திருக்கிறார்களாகவே அவளை நான் வாழ்த்துகிறேன். பொதுவாக இந்த நாட்கள் இந்த கொரோனா அதிகமாக பரவி கொண்டிருப்பதை நாம் எல்லாரும் ஒவ்வொரு நாளும் கேள்விப்படத்தான் செய்கிறோம். ஆனால் ஒரு 3 கேள்வி அது எல்லாருக்கும் வருகிறதான ஒரு கேள்வி. என்னவென்று சொன்னால், ஏன் இந்த தேசத்தின் பேரில், இந்த உலகத்தின் பேரில் ஏன் இந்த கொள்ளை நோயை கர்த்தர் அனுமதித்தார்? இரண்டாவதாக, தேவன் இந்த கொள்ளை நோயை அவர் தடுக்க அவருக்கு பலன் இல்லையா? இந்த கொள்ளை நோய்க்கு தேவன் வைத்திருக்கிறதான நிவாரணம் என்ன? 3 கேள்விகள். ஏனென்று சொன்னால், எனக்கு உலகம் முழுவதும் இந்த நோய் பரவத்தான் செய்கிறது. வேதாகமத்திலே முதலாக வாசிக்க வேண்டாம். ஆதியாகம புத்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது அதிலே சொல்லப்படுகிறது, முதல் 5வது வாதை கொள்ளை நோய் என்று சொல்லி யாத்ராகம புத்தகத்தில் அதை நான் வாசிக்கிறேன் 9ஆம் அதிகாரத்தில். ஆக எப்பொழுது எகிப்திலே பார்வோன் கர்த்தருக்கு விரோதமாக அவன் எழுப்பி நிற்க ஆரம்பித்தானோ, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுப்பி நின்றானோ, அந்த நாள் அந்த விரோதத்தின் விதமாக தேவன் கோபம் கொண்டவராக யாத்ராகம புத்தகம் 9ஆம் அதிகாரத்தில் 5வது வாதை கொள்ளை. ஏன் இதனாலே இந்த தொற்று பரவுகிறது? இது புதுது என்று நினைக்க வேண்டாம். எல்லா இடத்திலும் இந்த வைரஸ் இருக்குதான் செய்கிறது. அது உருமாறி எனக்கு அழிவை ஏற்படுது. இதுக்கு காரணம் என்ன? ஏன் வை ஜீசஸ் அலோ, ஏன் ஆண்டவர் இதை அலோ பண்ணார்? வேதாகமத்திலே நாம் அதை வாசிப்பது நலம் என்று நான் நினைக்கிறேன். வேதத்திலே எடுத்து வாசிப்போம். லேவியராகம புத்தகம் 66ஆம் அதிகாரம், லேவியராகமம் 66ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் 25வது வசனத்தை வாசிக்கலாம். நான் உங்களுக்கு எதிர்த்து நடந்து உங்கள் பாவங்களை நிமித்தம் ஏழத்தனையாக வாதித்து என் உடன்படிக்கையை மீறினதற்கு பழி வாங்கும் பட்டயத்தை உங்கள் மேல் வரப்பண்ணி நீங்கள் உங்கள் பட்டணங்களில் சேர்ந்த பின் கொள்ளை நோயை உங்கள் நடுவிலே அனுப்புவேன். சத்துருவின் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவீர்கள். மிக தெளிவாக
சாமுவேலிலே சொல்லப்படுகிறது. ஏன் ஆண்டவர் இந்த கொள்ளை நோயை ஏன் அனுமதித்தார் என்று சொன்னால், இங்கே சொல்லப்படும் ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய உடன்படிக்கையை மீறும் பொழுது 21 பாருங்கள், நீங்கள் எனக்கு செவி கொடுக்க மனதில்லாமல் எனக்கு எதிர்த்து நடப்பீர்களானால் நான் உங்கள் பாவத்துக்கு தக்கதாக இன்னும் 7 தடையாய் உங்கள் மேல் வர பண்ணி. எப்பொழுது தேவனுடைய உடன்படிக்கையை மனிதன் மீற ஆரம்பிக்கிறானோ அப்பொழுது வேதத்திலே சொல்லப்படுகிறது 7 அத்தனையான கொள்ளை நோய் வருகிறது என்று சொல்லி. ஒரு மடங்கு அல்ல, 7 அத்தனையான மடங்கு. உலகம் முழுவதும் என்ன சொல்கிறார்கள்? இது 2வது தொற்று, இன்னும் சில நாடுகளிலே 3வது தொற்று, 4வது தொற்று என்று. ஆனால் ஒரு டாக்டர் சொன்னார் 7 தொற்று இருக்குது என்று சொன்னார். அந்த 7 தொற்று என்பது வேதாகமத்தினால் இருக்கிறது. மிக தெளிவாக வேதத்திலே ஆண்டவர் இந்த லேவியராகமத்திலே சொல்ற அந்த வார்த்தையை நன்றாக கவனித்து பாருங்கள். நான் உங்கள் பாவத்துக்கதாக இன்னும் 7 அத்தனையான வாதை உண்டு வர பண்ணி. ஏன் இந்த கொள்ளை நோய் வருவதற்கான காரணம், இந்த தொற்று வருவதற்கு காரணம், முதலாவது தேவன் நமக்கு வைத்திருக்கிறதான உடன்படிக்கையை மீறும் பொழுது. அவர் நமக்கு ஒரு உடன்படிக்கை வைத்திருக்கிறார். நாம் இப்படிதான் வாழணும், இப்படிதான் நிச்சயம் சேமிக்கணும். ஆண்டவர் சாட்சி அநேக காரியங்களை நம்மோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறார். ஆனால் அந்த உடன்படிக்கை நாம் என்ன செய்கிறோம்? மீறி விடுகிறோம். அந்த உடன்படிக்கை மீறும் பொழுது என்ன செய்கிறது? கொள்ளை நோய் வர ஆரம்பிக்கிறது. ஆகவே முதலாவது ஏன் ஆண்டவர் இதை அனுமதித்தார்? இந்த கொள்ளை நோய்க்கான காரணம் என்று சொன்னால், 1 மீறல். 2வதாக 2 சாமுவேலின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 12வது வசனத்தையும், 1 நாளாகமும் 21ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 12வது வசனமும், 1 நாளாகமும் 21 முதல் 2 வசனங்கள். நீ தாவீதினிடத்தில் போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள், அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை ஏவிவிட்டது. அப்படியே தாவீது யோவாபையும் ஜனத்தின் சேர்வைக்காரரையும் நோக்கி, நீங்கள் போய் பெயர்செபா தொடங்கி தான் மட்டும் இருக்கிற இஸ்ரவேலை எண்ணி அவர்கள் தக்கத்தை நான் அறியும்படிக்கு என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். தேவனுடைய பிள்ளைகளை ஏன் கொள்ளை நோய் வருகிறது? 1 தேவனுடைய உடன்படிக்கை மீறும் பொழுது. 2வதாக கொள்ளை நோய் வருவதற்கான காரணம், இந்த தொற்று வருவதற்கான காரணம் உண்மை நிகழ்வு. ஆட்டின் பின்னாலே கிடந்த ஒரு மேய்ப்பனை தாவீதை கர்த்தர் ராஜாவாக ஏற்படுத்தினார். எந்த வம்சத்தையும் தாவீது உருவாக்கவில்லை. ஆனால் தாவீது இருந்தது யூதா வம்சம்தான். ஆகவே அவன் அரசனான பொழுது ஜனங்களை தொகை பார்க்க ஆரம்பித்தார். அந்த தொகை பார்க்க ஆரம்பித்த உடனே அது கர்த்தருக்கு மிகவும் வேதனை உண்டாக்கினது. 21ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க வேண்டாம். அதிலே ஆரம்பிக்கிறது, கர்த்தர் கோபம் கொண்டவரானார். ஆகவே தேவனை ஒரு உன்னதமான ஸ்தானத்திலே தாவீதை கொண்டு வைத்த அந்த நேரத்திலே 2 நாளாகமத்திலே அது 1 நாளாகமத்திலே வாசிக்கும் பொழுது, அந்த 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது சாத்தான் அவனுக்குள்ளாய் கடந்து போனான். ஆகவே ஜனங்களை தொகை பார்க்க ஆரம்பித்தார். தன்னிடத்தில் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, தன் நாட்டில் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, தொகை பார்க்க ஆரம்பித்தார். முடிவு என்ன தெரியுங்களா? அதனுடைய விளைவு வேதத்திலே அது 21ஆம் அதிகாரம் 1 நாளாகமும் 21ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்கள். ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வரப்பண்ணினார். அதனால் இஸ்ரவேலில் 70,000 பேர் மடிந்தார்கள். 70,000 பேர் மடிந்தார்கள். ஒன்றை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேசத்துடைய பிரதமருக்கு என்னுடைய ஆலயத்திலிருந்து நான் ஒரு செய்தியை நான் அனுப்புகிறேன். என்றைக்கு இந்திய தேசத்திலே ஜாதி வாரியாக தொகை கணக்கு எடுக்கப்பட்டதோ அந்த நாள் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இந்திய தேசத்தின் பேரில் கொள்ளை நோயை அனுப்பி வைத்திருக்கிறார். திருமறை சொல்லுகிறது,
இது உண்மை, பொய் அல்ல. தேசத்தில் ஒரு ராஜா தன் தேசத்துடைய தலைவர்களை அவர் என்ன செய்தார்? தொகை பார்க்க ஆரம்பித்தார். விளைவு என்ன? 70,000 பேர் மரித்தார்கள். செய்யலாம், ஆனால் நன்மையான காரியங்களுக்காக செய்ய வேண்டும். இந்த தேசத்திலே இந்த நிலைமைகள் ஏற்பட்டு போனது. அநேகர் பரிதபித்தார்கள். விளைவு என்ன? வேதம் அழகாக சொல்லுகிறது, தொகை பாட்டு நிமித்தமாய் 70,000 பேர். ஆகவே கேள்வி, ஏன் ஆண்டவர் இதை அனுமதித்தார்? ஒன்று, உடன்படிக்கை மீறும் பொழுது. இரண்டாவதாக, தேசத்தில் இருக்கிறதான அரசன் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை அவன் செய்த முடியாத ஜனங்களை தொகை பார்க்க முடியாலே 70,000 பேர் மரித்தார்கள். மூன்றாவதாக, எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 3வது வசனம். இஸ்ரவேல் தேசத்தை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து என் பட்டயத்தை அதன் உரையிலிருந்து உருவி உன்னில் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் சங்கரம் பண்ணுவேன். வாசிப்பா, 6வது வசனத்தை வாசிங்க. ஆதலால் மனுபுத்திரனே, உன் இடுப்பு நொறுங்கும்படி பெருமூச்சு விடு, அவர்கள் கண்களுக்கு முன்பாக மனங்கசந்து பெருமூச்சு விடு. நீ எது நிமித்தம் பெருமூச்சு விடுகிறாய் என்று அவர்கள் உன்னிடத்தில் கேட்டால், நீ அவர்களை நோக்கி, துர்செய்தி வருகிறது நிமித்தமே, அதனால் இருதயங்கள் எல்லாம் உருகி, கைகள் எல்லாம் தளர்ந்து, மனமெல்லாம் தீங்கி, முழங்கால்கள் எல்லாம் தண்ணீரை போல அலைவுண்ணும். இதோ அது வந்து சம்பவிக்கும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஆகவே ஏன் இந்த தொற்றை இறைவன் ஏன் அனுமதிக்கிறார் என்று சொன்னால், இங்கே வாசித்த இந்த பதினை வீட்டில் போய் வாசித்து பார்த்துடுங்க. ஜனங்கள் பாவம் செய்யும் பொழுது, கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் கூட ஈடுபடும் பொழுது கர்த்தர் அதை அனுமதிக்கத்தான் செய்கிறார். 3வது வசனத்தை பார்க்கும்போது, இஸ்ரவேல் தேசத்தை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து என் பட்டயத்தை அதன் உரையிலிருந்து உருவி உன்னில் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் சங்காரம் பண்ணுவேன். இந்த கொள்ளை நோய் பாவிகளுக்கு மாத்திரம் அல்ல, அனைவருக்கும் வரத்தான் செய்கிறது. காரணம் என்ன? இந்த கொள்ளை நோய் எப்படிப்பட்டதா இருக்கிறது? இங்க வேதாம ரொம்ப தெளிவா சொல்லுங்க, ரொம்ப அழகா சொல்லப்படுகிறது. அந்த 6வது வசனம் பாருங்க. ஆதலால் மனுபுத்திரனே, உன் இடுப்பு நொறுங்கும்படி பெருமூச்சு விடு, அவர்கள் கண்களுக்கு முன்பாக மனம் கசந்து பெருமூச்சு விடு. எல்லாம் சொல்றாங்க, குரான் டாப் மோஸ்ட் என்ன? மூச்சு விட முடியாது, பிரீத்திங் ட்ரபிள். இந்த கொரோனாவுடைய நிலைமை நீங்க பார்த்து எனக்கு சொல்றாரு, நீ எது நிமித்தம் பெருமூச்சு விடுகிறாய் என்று அவள் உன்னிடத்தில் கேட்டால், நீ அவளை நோக்கி, துர்செய்தி வருக நிமித்தம் அதனால் இருதயமெல்லாம் உருகி, கைகளெல்லாம் தளர்ந்து, மனமெல்லாம் தியங்கி, முழங்கால் எல்லாம் தண்ணீரை போல. ரொம்ப தெளிவா சொல்லுங்க. இந்த வியாதி வந்ததுனாக்கா, அந்த வியாதி வந்து நிலவை பாருங்க. வேதம் எவ்வளவு அற்புதமா இந்த டாக்டர் சொல்றாரு. இல்ல, என் ஆண்டவராகிய தேவன் கொடுத்த விலை மதிக்க முடியாத துருமறை சொல்லுகிறது. எப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்யும் பொழுது கொள்ளை நோய் வரத்தான் செய்யும். 4வதாக ஏன் கொள்ளை நோய் வருகிறது சொன்னால், எண்ணாகமம் 25ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். எண்ணாகமம் 25ஆம் அதிகாரம் 1வது வசனம். இஸ்ரவேல் சித்தீமிலே தங்கியிருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமார்த்திகளோட வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். இங்கே காணப்படுகிற ஏன் 3 காரியங்கள். 2வது வாசகம். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்து பண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். 3வது வசனம். இப்படி இஸ்ரவேலர் பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேலர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. ஒரு காரியம்
எப்பொழுது தாவீது இஸ்ரவேல் ஜனங்களை தொகை பார்க்க ஆரம்பித்தானோ அப்பொழுது ஜனங்களுடைய நிலைப்பாடுகள் வேதாந்தத்தில் வாசிக்கும் பொழுது 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 70,000 பேர். இங்க நீங்க வேதாந்தத்துல வாசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா இங்க ஒரு சம்பவம் நடக்கிறது. வேதாந்த புத்தகங்களை வாசிக்கும் பொழுது 3 காரியங்கள். ஏன் இந்த குழந்தை வருகிறது சொன்னா மனுஷன் என்ன செய்யணும்? அங்க சொல்றாரு, அழகா சொல்றாரு, இஸ்ரவேல் சித்தீமிலே தங்கியிருக்கை ஜனங்கள் மோவாபின் குமாரத்தினோடு பேசித்தனம் பண்ணினார்கள். அடல்ட்ரி. இரண்டாவதாக சொல்றாரு, அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்து பண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். தெய்வ பயம் இல்லாத ஒரு கூட்டம். மூன்றாவது பாருங்க, இப்படி இஸ்ரவேலர் பாகால் பேரை பற்றி கொண்டார்கள். இஸ்ரவேலில் கர்த்தர் கோபம் உள்ளது. 3 காரியங்கள். 1 வாழ்க்கை சரியில்லை. 2வது அந்நிய தெய்வத்தோடு கூட ஒரு உறவு. 3ஆவதாக நாம் பார்க்கும் பொழுது அந்த விருத்தச்சேதனம் பண்ணப்படாத மக்களோடு கூட ஒரு ஐக்கியம். 1வது வசனத்தில் வாசிக்கிறோம், வாழ்க்கை நெறிமுறை மாறி போனது, வேசித்தனம். 2ஆவதாக விருத்தச்சேதனம் பண்ணப்பட்டவர்களுக்கும் விருத்தச்சேதனம் பண்ணப்படாதவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. ஆனால் விருத்தச்சேதனம் பண்ணப்பட்ட விருத்தச்சேதனம் பண்ணப்படாதவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தை வைத்துக் கொள்ளும் வேதத்தில் சொல்லப்படுகிறது. விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது. 3ஆவதாக விக்கிரகங்களை வழிபடுவது. ஆக இந்த 3 பாவங்களின் நிமித்தமாக தேவன் இஸ்ரவேல் தேசத்தின் பேர்ல ஒரு கொடூரமான ஒரு காரியத்தை உண்டாக்கினார். அதே 25ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், அந்த வாதையால் செத்தவர்கள் 24,000 பேர். 24,000 பேர். எப்பொழுது கர்த்தருக்கு விரோதமாக நெருமையோடு கூட வாழ்கிற மனிதன் வேசித்தனத்தோடு கூட வாழ்வானால், அந்த வேசித்தனத்தோடு வாழும் என்று சொன்னால், தேவனை ஆராதிக்க வேண்டியவர்கள் தேவனை ஆராதிக்காதபடிக்கு ஆண்டவருக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தார், கற்பனை கொடுத்தார். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உட்பான யாதொரு சுரூபத்தையாக இருக்கிறதையும் உனக்காக உண்டாக்கவும் அது நமஸ்கரிக்கும் சேவிக்கவும் வேண்டாம். தேவனை மறந்து போனார்கள், விக்கிரங்களுக்கு தங்களை ஒப்புக்கொடுத்து விட்டார்கள். மாத்திரமல்ல, பிரித்தெடுக்கப்பட்ட தெய்வ சந்ததி விருத்தச்சேதனம் பண்ணப்படாத மக்களோடு கூட ஐக்கியத்தை வைத்தது நிமித்தமாய் கர்த்தர் கொள்ளனை அனுப்பினார். அதனுடைய விளைவு 24,000 பேர் மரித்தார்கள். தேசத்தை தொகை பார்த்து தாவீதுடைய வாழ்க்கையில நடந்தது 70,000 பேர். தேவனால் தெரிந்துவிடப்பட்ட மக்கள் செய்கிற பாவத்தை நிமித்தமாக நடந்த ஒரு காரியம் 24,000 பேர். கடைசியாக என்னாகும் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை வாசியுங்கள். மோசே ஆரோனை நோக்கி, நீ தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை அதிலே போட்டு அதின் மேல் தூபவர்க்கமிட்டு சீக்கிரமாய் சபையினிடத்தில் போய் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய். கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கடுங்கோபம் புறப்பட்டு வாதை தொடங்கிற்று என்றார். இங்கே பார்க்கிறோம், ஏன் வாதை தேவன் அனுமதித்தார் என்று சொன்னார். தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டதான தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டதான ஆரோன், அந்த ஆரோனுக்கு விரோதமாக ஒரு கூட்ட ஜனங்கள் எழும்பி ஒரு துன்மார்க்கமான ஒரு காரியத்தை ஆரோன் செய்ய வேண்டியதை கோராகின் புத்திரர் செய்ய ஆரம்பித்தார்கள். தூபம் காட்ட வேண்டிய நிலைமை ஆரோனுடையது, அவருடைய பிள்ளைகளுடையது. ஆனால் கோராகின் புத்திரர் கொடூரமான முறையிலே அவர்
அவனுக்கு விரோதமாக செயல்படும் பொழுது இந்த 16ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், கோராகின் காரியத்து நிமித்தம் செத்தவர்கள் தவிர அந்த வாதையினால் செத்து போனவர்கள் 14,700 பேர். 14,700 பேர். என் அன்பு தேவ ஜனமே, கொள்ளை நோய் இடத்துக்கிடம் மாறுகிறது. மரிக்கிற மக்களின் தொகை மாற்றப்படுகிறது. முடிய போவது கிடையாது. இது தொடர்ந்து வரப்போகிறது. என்னதான் நீ பிரயாசப்பட்டாலும் கடந்த நாட்களில் கர்நாடகா முதல் மந்திரி சொல்றாரு, எல்லாம் கை நழுவி போயிடுச்சு, மனித பிரயாசம் ஒன்றும் முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஆகே ஏன் கர்த்தர் இந்த கொள்ளை நோய் இந்த நாட்களில் எல்லா இடங்களிலும் அனுமதித்தார் என்று சொன்னால் 5 காரியங்கள். முதல், கர்த்தருடைய உடன்படிக்கை மீறும் பொழுது இந்த கொள்ளை நோயுடைய ரேஷியோ 7 மடங்கு ஆக்கப்படும். இரண்டாவதாக, தேசத்தை பாதுகாக்க வேண்டிய அரசன் இறைவனுக்கு பயப்படாமல் தன் சுய ஞானத்தினாலே தேசத்தை அவன் குடிமதிப்பு எடுக்கப்படும் பொழுது கொள்ளை நோய் வரத்தான் செய்யும். அதிகபட்சமாய் 70,000 பேர் மரித்தார்கள். அதே விதமாக வேதத்திலே நாம் வாசிப்பதுதான், ஜனங்கள் என்ன செய்தார்கள்? பாவம் செய்யும் பொழுது தேவன் கொள்ளை நோயை அனுப்பத்தான் செய்கிறார். அந்த கொள்ளை நோயுடைய சம்பளம் நாம் பார்க்கும்போது அந்த விளைவை நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, அந்த 6வது வசனத்துல 7வது வசனத்துல மிக தெளிவாக அதில் சொல்லப்படுகிற ஒரு காரியம், இந்த கொரோனா எப்படி இருக்கும் மொத்தம் டோட்டல்னா பிரித்து பண்ணவே முடியாது. ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யும் பொழுது. 4வதாக, ஏன் இதை அனுமதித்தனா, அந்நிய நுகத்துல தேவனால் தெரிந்து கொண்ட பிள்ளைகள் இணைக்கப்படும் பொழுது, 2வது கூட உறவு கொள்ளும் பொழுது, 3வதாக தேவனை மறந்து அவங்க சிலைகளை வழிபடும் பொழுது அவர் கோபம் கொண்டவராகி, வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரமாக என்னாகும் 25:9 24,000 பேர் மரித்தார்கள். கடைசியாக நாம் பார்க்கும் 5வதாக, தேவ மனுஷனுக்கு விரோதமாக காரியங்களை செய்த கோராகின் புத்திரர் அவரை சேர்ந்த கூட்டம். தேவன் கொள்ளை நோயினாலே அந்த எண்ணாகும் 16ஆம் அதிகாரம் 49வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது 14,700 பேர் நினைச்சாங்க, மரித்தார்கள். 14,700. காரணம், நான் ஏற்கனவே சொன்னது போல, ஏன் தேவன் இதை why God allowed this such a kind of a virus? This is not a disease. வியாதி அது curable, பட் இது curable அல்ல. இது 7 முறை என்ன செய்யும்? வரத்தான் செய்யும். பிகாஸ் நான் சொன்ன 5 காரியம். ஆகவே இந்த 5 காரியங்களின் நிமித்தமாக விளைவுகள் என்ன? 70,000 பேர், அதுக்கு அடுத்தது 24,000 பேர், அதுக்கு அடுத்தது 14,700 பேர், 7 தலைமுறை வரைக்கும் இந்த கொள்ளை நோய் 7 மடங்காக மாற்றப்படும். அது கணக்கே கிடையாது. ஒவ்வொரு காரியம் ஒரு காரணங்கள் பொழுதெல்லாம் ஒரு தொகை காணப்படுது. அப்படியானால் இதுக்கு நிவாரணமே கிடையாதா? இந்த கேள்வி வரத்தான் செய்கிறது. இந்த கொள்ளை நோய் ஆண்டவர் மனமிறங்க மாட்டாரா? இவ்வளோ ஒன்று செய்யறாரு,
மனுஷனுடைய நிலைப்பாடுகள் சரியில்லை சொல்லும் பொழுது கண்டிப்பா ஆண்டவர் வரதான் செய்யும். ஆனால் இன்னைக்கு எல்லாம் உலகமே என்ன பண்ணுது, ஏதோ ஒரு வைரஸின் பேர்ல குற்றச்சாட்டு வைக்கிறானே தவிர ஒரு மனிதன், நான் டெய்லி நியூஸ் பார்க்கிறேன், ஒரு மனிதன் ஆகிலும் என் தேசம் பாவத்துக்குள்ளாய் கடந்து போனது என்று இந்த தேசத்தின் பிரதமரும் சொல்லல, இந்த தேசத்தின் ஜனாதிபதி சொல்லல. வேதம் அழகாக சொல்லுகிறது, இறைவனுக்கு விரோதமான காரியத்தை செய்ய முற்படும் பொழுது இறைவன் ஏக்கின் பேரில் கட்ட விழுந்துதான் விடுவார். நான் இதை படிச்சிருக்கேன், ராமாயணத்தை நான் படிச்சிருக்கேன், மகாபாரதம் படிச்சிருக்கேன். இறைவன் 10 அவதாரங்களை எடுத்தாருன்னு சொல்லி ஒவ்வொரு அவதாரத்துடைய நிலைப்பாடுகள் என்ன தெரியுமா? இந்து மதத்துடைய தத்துவமே துஷ்டங்களை அழிக்கணும், சன்மார்க்கமா தான் வாழ வைக்கணும், துஷ்ட நிக்கிற சிஷ்ட பரிபாலனை, இதுதான் இந்து மதத்தினுடைய தத்துவம். ஆனா என் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. பாவியை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்திலே கடந்து வந்தார். அவர் பாவியாக்கப்பட்டார், பாவமான மனிதனாக்கப்பட்டார். புழுவம் செய்த ஆண்டவர் அதுக்கு நிவாரணத்தை வச்சிருக்காரு. வாசித்து நான் முடிப்பமாக 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். இந்த தேசம், இந்திய தேசம் கொள்ளைகள் இல்லாமல் காணப்பட வேண்டும் என்று சொன்னார். வேதம் சொல்லுது, என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தணும். 2வது படணும், ஆண்டுடைய முகத்தை தேடணும். அதுக்கு அடுத்து சொல்றாரு, தன்னுடைய பொல்லாத வழிகளை திணிக்கணும், திரும்பணும். இன்னொரு முறை கூட அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ரொம்ப அருமையான ஒரு வசனம். 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, முதலாவது தங்களை தாழ்த்தணும், அப்புறம் ஜெபம் பண்ணி, 2வது ஜெபம் பண்ணணும், என் முகத்தை தேடி, 2வது ஆண்டுடைய முகத்தை தேடணும், தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், தன்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்ப நிச்சயமா இந்த தேசத்துக்கு க்ஷேமத்தை நான் கொடுப்பேன். எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம்! ஆண்டவர் தண்டிக்கிறவர் அல்ல, துன்மார்க்கத்தில் சாவதை அவர் விரும்புகிற தேவன் அல்ல. அவன் ரட்சிக்கப்படுவதை கண்டு விரும்புகிறார். ஆகவேதான் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறேன் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். இயேசுவின் நாமம் எல்லா நாமத்தை விட மேலான நாமம். எத்தனையோ பெயர்களுக்கு உலகத்தில் இருக்கலாம். ஆனா நான் ஆராதிக்கிறேன், நாம் சேவிக்கிறேன் நம்முடைய ஆண்டுடைய நாமம் மேலான நாமம். அல்லேலூயா! கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வானிலும் பூமியிலும் மேலான நாமம், வல்லமைக்குள்ள நாமம் அது. வானிலும் பூமியிலும் மேலான நாமம், வல்லமைக்குள்ள நாமம் அது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமம் அது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமம் அது. இயேசு என்ற திருநாமமே எப்போதும் மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமமே
நாமமது பாவத்திலே வாழும் பாவியை மீட்க பாரியில் வந்த நாமமது பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். எந்த மதத்தை நிச்சய முடியாது. என் ஆண்டவராக தேவனுக்கு முன்பதாக we cannot have a company any religion even though the Christian religion is compared to the Almighty God. என் இயேசு கிறிஸ்து மதத்தை உருவாக்க வரலைங்க. He never established a Christianity. என் ஆண்டவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணதே என்ன தெரியுங்களா? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. If you repent, the kingdom will be very near to you. அவர் சொன்னார், I am the way, I am the truth, I am the light. இறைவன் வழி, இறைவன் சத்தியம், இறைவன் மொழி. ராமலிங்கம் சொன்னார், ஏது மரியா என்னை மறைத்த வல் இருளை நீக்க ஓ ஞான விளக்கு இல்லையே. அவர் சொன்னாரு, மனுஷனின் பாவத்தை போக்குறதுக்கு, இருளை போக்குறதுக்கு இந்த உலகத்துல கிடையாது, வெளிச்சம் இல்லை. ஆனா இயேசு சொன்னாரு, நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். என் அன்பு தேவ ஜனமே, என் அன்பு விசுவாசியே, இந்த நாட்களிலே சிந்தித்துப்பார். சிந்திக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். மனம் திருந்தி நீ வாழவே மன்னன் இயேசுவை அழைக்கிறார். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். நீ வாழும் வாழ்கிறார், ஒரு வாடகை வீடுதான். நீ வாழும் வாழ்கிறார், ஒரு வாடகை வீடுதான். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். இந்த நாட்களில் ஒரு நல்ல வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். வாது ஒரு காலம் உங்க வீட்டை அணுகாது. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. எந்த நிலைக்கால்களிலே இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறதோ அங்க என்ன செய்யாது? சங்காரத்தோட வரமாட்டேன். தைரியத்தோடு கூட இருப்போம். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நான் வாசித்த சங்கீத பகுதியில சொல்றாரு, என்ன சொல்றாரு? பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் மத்தியானத்தில் பாழக்கும் பயப்படாதிருப்பாய். Don't fear. வேதனை சொல்லுது, ராத்திரில தான் என்ன செய்யணும்? லாக்டவுன் போடணும். என் வேதம் சொல்லுதுங்க, இரவு தான் செய்யும் கொள்ளை நோய் வரும். கவர்மெண்ட் போடுறான் 10 மணி வச்சுங்களா, 10 மணியா தான் செய்யணும் லாக்டவுன். அடுத்த நாள் காலையில 4 மணி வரைக்கும், நாளைக்கு ஃபுல் லாக்டவுன். ஏன்? கொள்ளை நெரிசியம் பருவம். என் வேதம் சொல்லுதுங்கயா, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்குவது சங்காரம். வெட்டுறானே, ராத்திரி 12 மணிக்கு வெட்டுறான், பகல தான் வெட்டுறான். சோ பகலில் பறக்கும் அம்பு
எப்போ எழுதி வச்ச என் சங்கத்துல என் ஆண்டு கொடுத்த உன்னதமான இந்த திருமறையில சொல்லுதுங்க. ராத்திரியில தான் நாட்டும். ஏன்? அப்பதான் குழந்தை நிச்சயம் அதிகமாகும். பயப்படாத, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவன் நடத்துவார். எல்லா நிலையிலும் உதவி செய்வார். அவருடைய கருவிலை நம்மை தாழ்த்துவோம். அப்படி சமயம் நாம் ஜெபிக்கலாம். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துகிறேன். தேவனுடைய ஆலயத்திலே நாங்கள் அமர்ந்து மறுபடியும் வார்த்தைகளை நாங்கள் தியானித்தோம். ஏன் இந்த உலகம் முழுவதுமாய் கொள்ளை நோயினாலே கோடிக்கணக்கான ஜனங்கள் சாகிறார்கள். காரணத்தை நாங்கள் 5 காரியங்கள் தியானித்தோம். இது மனுஷனாலே, மற்றடைய தீமையினாலே, மற்றடைய கீழ்ப்படியாமையினாலே, தற்பெருமையினாலே செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாதபடிக்கு, செய்யக்கூடாத காரியங்களை செய்வது நிமித்தமா இந்த உலகம் முழுவதும் ஆண்டவரே இந்த கொள்ளை நோய் அநேக மக்களை வாரிக்கொண்டு போகிறது. ஐயா, வாரிக்கொண்டு போகிறது. இருந்த போதிலும் ஆண்டவரே நீ சொல்லி என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடுவார்கள். என் தகப்பனே, எங்கள் சபையாய் ஆண்டவரே நாங்கள் கூடி செபிக்க அந்த ஆத்ம பாதைகளுக்கு தாரும் ஆண்டவரே. எங்களை நாங்கள் தாழ்த்தணும் ஐயா. எங்கள் முழங்காலை நாங்கள் முடக்கணும் ஆண்டவரே. என் அப்பாவை நோக்கி நான் மன்றாட வேண்டும் ஆண்டவரே. இவனே கிருபை பாராட்டு. எங்கள் விசுவாச குடும்பங்களை காத்துக்கொள்ளும். விசேஷமான தேச தலைவரோடு இடைப்பட வேண்டும் என்று செபிக்கிறோம். தெய்வ பயத்தை ஆண்டவரே உண்டாக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். உலகம் முழுவதும் ஆண்டவரே தங்களை ஆண்டவரே தகப்பனை இழந்தவர்கள், கணவனை இழந்தவர்கள், பிள்ளைகளை இழந்தவர்கள், நண்பர்களை இழந்தவர்கள், ஊழியரை இழந்தவர்கள், எண்ணில் அடங்காத கொடிக்கணக்கான ஜனங்கள் மன்னித்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் மனமிறங்கும் ஆண்டவரே, மனமிறங்கும். மனமிறங்குவே நீங்கள் வாக்கு கொடுத்திருக்கிறீர்கள். இந்த வாக்கின் பிரகாரமாக நீ ஆண்டவரே எங்கள் ஜனங்களை, எங்களையும் எங்கள் தேசத்தை காத்துக்கொள்ளும். உடைய கரையை தாழ்த்துள்ளோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்வோம் நல்ல பிதாவே, ஆமென். கடைசியாக நம்முடைய ஆராதனைக்கு முடிவாக நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய பாட்டு புத்தகத்தில் 324வது பாடலை பாடுவோம். கண்களை எடுப்பேன் மாமேறு நேராயன், கண்களை எடுப்பேன். 2 சரணங்களை மாற்ற நாம் பாடுவோம். ஆகே முதலாம் அடியும் கடைசி அடியும் நாம் பாடுவோம். காப்பவர் காலை
இரக்கம் நிறைந்த எங்கள் ஆண்டவரே, சில நிமிஷங்களாக தேவனுடைய ஆலயத்திலே இருந்த நாங்கள் உண்மை தொழுது கொள்ள நீங்கள் கொடுத்ததானே இந்த நல்ல வாய்ப்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகளாய் சேர்ந்து தேவனுடைய ஆலயத்திலே ஆராதிக்க முடியாத சூழ்நிலைகளை கற்று நீர் அறிவீர் ஆண்டவரே. வாதியோடு கூட அநேக மக்கள் ஆண்டவரே உம்மை ஆராதிக்க விருப்பத்தோடு கூட இருக்கிறார்கள். அப்பா, தேவனே நாளை தின ஆராதனையிலே இந்த பிரசன்னதாமே காணப்பட வேண்டும் என்று நான் செபிக்கிறோம். ஒரு பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தார் விசேஷமாய் ஆண்டவரே, பவுல் சொன்னது போல இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இதயத்தின் விருப்பமும் நான் தேவன் நோக்கி செய்ய விருப்பமாய் இருக்கிறது என்று சொன்னது போல கர்த்தாவே, இந்திய தேசம் ஆண்டவரே கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். இந்திய மக்கள் ஆண்டவரே உங்களுடைய மக்களால் மாற வேண்டும். ஆண்டவர் விசேஷமாக எங்கள் பிரதமருக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அவரோடு கூட இந்த சேர்ப்பதான கர்த்தாவே ஆண்டவரே, ஒவ்வொரு மந்திரிமார்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம், அரசாங்க அதிகாரிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம், மருத்துவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம், செவிலுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே, அழிவுகள் ஏற்படாதபடிக்கு, மரணங்கள் ஏற்படாதபடிக்கு சங்கார தூதரை கர்த்தாவே நீர் அறமாக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். மக்கள் மகிழ்ச்சி காண உதவித்தார். சூழ்நிலைகளின் நிமித்தமாக எந்த பாதிப்பும் எங்க தேசம் அணுகாதபடிக்கு எங்க தேசம் மாத்திரமல்லையா, இந்த உலகம் முழுவதும் எல்லா நாடுகளிலும் தேவனுடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு தேசத்துடைய கர்த்தாவே அதிபர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தங்கள் சென்னையில் செய்ய வேண்டிய கடமைகளை ஆண்டவரே சிறப்பாக செய்வதற்கு ஆண்டவரே அவர்கள் தங்களை முழுதுமாய் டெடிகேட் பண்ண உதவி தர வேண்டும் என்று செபிக்கிறோம். எங்களையும் ஆண்டவருடைய கையில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாட்களில் ஆண்டவரை நாங்கள் அதிகமாக விசுவாச மக்கள் நாங்கள் ஆண்டவரை நாங்கள் செபிக்கத்தக்கதாக கிருபித்தார். வருகிற நாட்களிலே கர்த்தாவே நாங்கள் துவக்க இருக்குதான் ஆண்டவரே, இந்த ஆண்டவரே சங்கீதத்தோட ஜெபம் நின்று போகாதபடி ஆண்டவரே நான் தொடர்ந்து ஆண்டவரே செபித்து ஜெயத்தை பெற உதவித்தார். உடைய கலைகளை தாழ்த்துக்கிறோம். இம்மட்டவளை காத்திருக்காக நன்றி பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். கலந்து கொண்ட பிள்ளை அனைவரும் ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே விட வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும், இந்த கொரோனாவினாலே பாதிக்கப்பட்ட எல்லா குடும்பங்களோடும், குடும்பத்தின் மக்களின் ஆளுவோடும் இப்பொழுதும் சதா நாட்களும் நிலைத்து நிற்பதாக. ஆமென். தேவஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும் வாழ்க்கையென்னும் அப்பத்தாரை போஷித்து வளர்த்தியோ இப்போதுமாய் தேடி வந்து பரதார போற்றினோ மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தே தொழுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தரோடு இருப்பாராக. சமாதானம் போக கடவோம். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். மறந்துடாதீங்க, அடுத்த வாரம் சரியாக 7 மணிக்கு நம்முடைய ஆலயத்திலே ஆராதனை உண்டு. ஞாயிறு ஆராதனை சனிக்கிழமை 7 மணிக்கு வைத்திருக்கிறோம். காரணம், ஞாயிற்றுக்கிழமை லாக்டவுனா இருக்கிறபடினாலே சரியாக 7 மணியிலிருந்து 1 மணி நேரம் மாத்திரமே. தயவு செய்து நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ள கர்த்தர் காத்துக்கொள்வாராக. ஆமென்.